கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் ஸ்டீம் என்ற புதிய முறை அறிமுகம். பாடப்புத்தக சுமை குறைகிறது அப்படின்னு தினமலருடைய தலைப்பு சொல்லுது. மாணவர்களுடைய புத்தக சுமை குறைகிறது அப்படிங்கிறத கேட்கும் பொழுதே நல்லா இருக்கு. ஆனால் இது சில வருடங்களுக்கு ஒரு முறை யாராவது ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படுற மாதிரி தெரியல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் புதிய முயற்சியாக ஸ்டீம் என்ற கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மாணவர்களின் புத்தகச் சுமையையும் மனச்சுமையையும் குறைக்கும் வகையிலான கல்வியை பள்ளிகளில் இனிமேல் கற்றுத்தரப்படும். தமிழக பள்ளி கல்விக்கான கலைத்திட்டம், இலக்குகள், திறன்கள் போன்றவற்றை மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் கலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நேற்று நடந்தது. ஸோ இது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சில குழுக்களை எல்லாம் மாற்றி அமைச்சாங்க. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருக்கார் இதில், அது நல்லா தெரியும். இதில் அவர் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழுவில் இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசியதாக தினமலர் சொல்கிறது இதுதான். குழந்தைகளுக்கான கல்வியாக தமிழகத்தில் கல்வி முறையை மாற்ற இருக்கிறோம். அப்போ இதனால் வரைக்கும் யாருடைய கல்வி முறையாக இருந்தது தெரியல. இனி குழந்தை மைய கல்வியாக மாறப்போகிறது. கதைகளின் வழியே கணிதம் கற்றுத்தரப்படும். ஓரளவுக்கு கணிதம் தெரியும்ப்பா, எனக்கு எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. புத்தகப்பை சுமை குறையும் அளவுக்கு மாணவர்களின் மனச்சுமையும் குறையும். இதெல்லாம் நல்ல கோல்ஸ். பட் இந்த கதைகளின் வழியே கணிதம் எப்படி சொல்லி தருவாங்கன்னு தெரியல எனக்கு. ஹையர் அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி போன்ற பல்வேறு பகுதிகள் எல்லா இடத்துலையும் எப்படி கதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு கணித வகுப்பும் கதை சொல்லல் முறையில் நடக்கப் போகிறது அப்படின்னு அடித்து சொல்கிறார். உலக நாடுகள் அறிவியல், தொழில்நுட்பம், இன்ஜினியரிங், கணிதம் போன்றவற்றை உள்ளடக்கிய ஸ்டெம் என்ற கல்வி முறையை பின்பற்றுகின்றன. இது கொஞ்சம் விளக்கணும், அதனால் அதை விளக்கிடுவோம். நாம் ஸ்டெம் முறையிலிருந்து ஸ்டீம் கல்வி முறையை நோக்கி நகர்கிறோம். இதில் கூடுதலாக ஆர்ட்ஸ் என்னும் கலைப்பிரிவை சேர்த்துள்ளோம். அதாவது STEM என்பதற்கு பதிலாக STEAM. எஸ்னா சயின்ஸு, டீனா டெக்னாலஜி, ஈனா என்ஜினியரிங், ஏ ஆர்ட்ஸ், எம் மேத்தமேட்டிக்ஸ். இந்த புதிய முறையை அறிமுகம் செய்கிறோம் அப்படிங்கிறார். இதில் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. உலக நாடுகள் ஸ்டெம் முறையை பின்பற்றுகின்றன என்ன அர்த்தம்? எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் பள்ளிக்கூட அளவில் இந்த டியும் ஈயும் கிடையாது, எஸ்ஸும் எம்மும் மட்டும்தான். சயின்ஸ் சொல்லித்தரோம், மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தரோம், அதோட கூட மொழி சொல்லித்தரோம், லிபரல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோ சயின்சஸ் இதெல்லாம் சொல்லித்தரோம். இன்ஃபேக்ட் அதில் சம் ஆஃப் தம் சயின்சஸ்க்கு நோக்கி நகர்ந்துருச்சு. 11வது 12வதுல நீங்கள் வேண்டிய பாடத்திட்டத்தை, விருப்ப பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே பிரிய ஆரம்பிக்குது. அங்கே ஒரு செக்ஷன் சயின்ஸ் மட்டும் இருக்குது, சயின்சஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். மேத் இல்லாத சயின்சஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி போன்ற பாடப்பிரிவுகள் இருக்குது. அதில் ஃபுல்லி ஆர்ட்ஸ் குரூப்னு நம்ம சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜி அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது லா அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் 11வது 12வதுல இருக்குது. இதில் உலக நாடுகள் ஸ்டெம் என்ற கல்வி முறையை பின்பற்றுகின்றன. அவங்களாம் ஆர்ட்ஸே சொல்லித்தரலையா? கட்டாயமாக ஆர்ட்ஸ் சொல்லித்தராங்க. உயர்கல்விக்கு போகும்பொழுது தான் என்ஜினியரிங்கும் டெக்னாலஜியும் வருது. நீங்கள் இதை ஏற்றுப்பீங்க இல்லையா? எந்த இடத்துல நம்ம உயர்கல்விக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரிய இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜியோ பண்ணுறோம்? 11th 12th வெக்கேஷனல் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருந்தது. அதில் கார்பென்ட்ரி அப்படின்னு இருந்தது. அதே சமயம் ஸ்மித்தி, இந்த மாதிரியெல்லாம் கையால் செய்யக்கூடிய சில வேலைகள்லாம் இருந்தன. அதெல்லாம் குலக்கல்வி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டு ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக எனக்கு கிடையாது. ஈவன் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஒர்க் ஷாப் எல்லாம் இருக்கும், மர வேலை இருக்கும், தச்சு வேலை இருக்கும், நூல் நூற்றல் இருந்தது, தறி இருந்தது. தறியை எப்படி நெய்ய முடியும் அப்படிங்கிறத கற்று தந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க, கம்ப்ளீட்டாக தொலைச்சி கட்டிட்டாங்க. வெறும் சயின்ஸ் குரூப் இருக்கும், சயின்ஸ் வித் மேத் இருக்கும், சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத் இருக்கும், பியூர் சயின்சஸ் இருக்கும், சில இடங்களில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பாடம் இருக்கும், அது மாதிரிலாம். ஆர்ட்ஸ் குரூப் இருக்கும், காமர்ஸ் குரூப் இருக்கும். இது ஹையர் செகண்டரியில். இந்த என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம காலேஜுக்கு போகும்போது தான் கற்றுக்குறோம். அப்போ தான் நம்ம புதிதாக நமக்கு நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா, சிவில் இன்ஜினியரிங்கா, லெதர் டெக்னாலஜியா, பிரிண்டிங் டெக்னாலஜியா, கெமிக்கல் டெக்னாலஜியா, மெட்டலர்ஜியா அப்படின்னு நம்ம ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கா அப்படின்னு பிரிக்க ஆரம்பிக்கிறோம். இதை தவிர மெடிசின் அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது, இன்னும் எண்ணற்ற துறைகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது இவர் உலக நாடுகள் ஸ்டெம் என்பதை பின்பற்றுகின்றன, நாம் ஸ்டீம் என்பதை பின்பற்ற போகிறோம் அப்படின்னு புதுமையாக ஏதோ கொண்டு வந்த மாதிரி இவர் சொல்கிறாரு.
புதிய முறையை அறிமுகம் செய்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா ஆர்ட்ஸுங்கிறது நம்ம கூட எப்போவுமே தான் வந்துகிட்டு இருந்தது. இதில் கவின் கலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு. அந்த ஃபைன் ஆர்ட்ஸுமே இன்றைக்கி வந்து என்ஜினியரிங் துறையில் பல இடங்களில் அது பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்துவிட்டது. இங்கே நீங்கள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனியை மிக உச்சத்துக்கு கொண்டு போனவர், அதை தொடங்கியவர்களில் ஒருவர், இன்றைக்கு இறந்து போய்விட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த ஒவ்வொன்றிலும் சயின்ஸ் இருக்கும், என்ஜினியரிங் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா அல்லது லேப்டாப் எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜ்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் கூடவே அதில் ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்ட்ரீக் இருக்கும். பார்க்க அழகாக வடிவமைப்பது, ப்ளீஸிங்காக இருக்கணும். அது வந்து ரொம்ப இயல்பாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இன்டர்ஃபேஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆர்ட் பெரிய அளவுக்கு உள்ளே வந்துருச்சு. விஷுவல் ஆர்ட். ஒரு பட்டன் இருந்ததுன்னா அந்த பட்டன் அவ்வளோ அழகாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்லாம் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஆரம்ப காலத்தில் மக்கு மண்ணாந்த மாதிரி இருக்கும். ஒரு அந்த ஏஸ்தட்டிக்ஸுங்கிறது துளி கூட இருக்காது. அந்த ஒரு ட்ரையான துறையில் ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்தவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கட்டாயமாக சொல்லலாம். இன்று வரை ஆப்பிள் முன்னோடியாக திகழ்வதற்கு காரணம் அந்த ஏஸ்தட்டிக்ஸ் தான். அப்போ ஆர்ட்ஸுங்கிறது நல்லா உள்ளே வந்துருச்சு. கம்யூனிகேஷன் எடுத்துங்களேன், நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதில் இன்றைக்கி எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். முன்னெல்லாம் நான் வந்து ஒரு பிளாக் எழுதுவேன். 2000லேருந்து நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன அழகு சேர்க்க முடியும்? எனக்கு இருக்கிற திறமைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போல்டோ, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இட்டாலிக்ஸோ பண்ண முடியும், அவ்வளோதான். பட் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஒரு விஷுவல் ஆர்ட்ஸ் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது. அதை வந்து படத்தை எடுத்து அதை அங்கே கொண்டு போய் டச்சப் பண்ணி அழகாக்கி கலர் கரெக்ஷன் பண்ணி பேக்ரவுண்டில் ஏதாவது சேர்க்கணுன்னா சேர்த்து அதில் வெவ்வேறு இமேஜஸை சேர்த்து அதை ஒரு அசையும் படமாக்கி ஆடியோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அதில் எங்கேயாவது நடுநடுவில் வந்து அப்படின்னு இருந்தால் அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு வந்து எவ்வளோ டெக்னாலஜி இன்றைக்கி உள்ளே வந்துருச்சு. ஆர்ட்டுங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம சாதாரணமான ஒரு கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணிடுது. ஸோ ஆர்ட் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறாரு, உலக நாடுகள் ஆர்ட்டை வந்து ஒரு பெரிய விஷயமாக கவனிக்கலை, நாங்கள் தமிழ்நாட்டில் அந்த ஆர்ட்டை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது எனக்கு இவர் எந்த உலக நாடுகளை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு புரியல. ஸ்டெம் அப்படிங்கிறது ஒன்று வந்து நம்ம தனியாக குறிப்பிடுவதற்கு வேறு காரணம் இருக்குது. ஸ்டெம்மை பற்றி குறிப்பிடும் பொழுது ஸ்டெம்மு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லைன்னு யாருமே சொல்லலை. இந்த 4 துறைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதில் நான் ரொம்ப காலமாக நானே தப்பாக யோசிச்சிருந்தேன். நான் நினச்சேன் STEMல கடைசியாக இருக்கிற எம் வந்து மெடிசன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது கிடையாது, அது மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணதுக்கு பிறகு எனக்கு ஒருத்தர் சொன்னார். இல்லைங்க அந்த எம்மு மேத்துன்னு. நான் நினச்சேன் மேத்துன்னு இதுக்கு தனியாக சொல்லணும், சயின்ஸோடையே மேத் உள்ளே வந்துருச்சே, மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ்ன்னு தானே அதை சொல்கிறோம் அப்படின்ட்டு. சரி, ஸோ இப்போ அது வந்து சயின்ஸு, டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ். இந்த 4ம் மற்ற துறைகளிலிருந்து முழுக்கவே வேற. எந்த விதத்தில்னா, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிபரல் ஆர்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடியது, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபைன் ஆர்ட்ஸ். என்னென்னா இது வந்து ரொம்ப ஒரு அப்ஜெக்டிவானது, ரூல்ஸ் பேஸ்ட், அடிப்படையில் வந்து பிரபஞ்ச விதிகளை நோக்கி போகக்கூடியது. நீங்கள் கற்பனையில் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் வந்து மாமரம் வரைஞ்சி அதில் நீல கலரில் மாங்காய்கள் காய்த்து குலுங்குவது போல் நீங்கள் படம் வரையலாம். இயற்கையில் நீல கலரில் மாங்காய் வருமா அப்படின்னா ஏதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடில் கூட வந்தாலும் வரலாம். ஆனால் இன்றைக்கு அது கிடையாது. மாங்காய் அது பச்சை கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா மாம்பழமான போது அது மஞ்சள் கலரில் மாறும், நடுவில் கொஞ்சம் லேசாக சிவப்படிக்கலாம், அவ்வளோதான். ஸோ சயின்ஸுங்கிறது வந்து விதிகளின் பார்ப்பட்டது. அந்த சயின்ஸை விளக்குவதற்கு அடிப்படையில் மேத்தமேட்டிக்ஸ் தேவை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்தால் எத்தனை வெப்பம் வெளியாகிறது, எத்தனை கிலோஜூல் வெப்பம் வெளியாகிறது, அதை கணக்கு போடுறோம். அப்போ இத்தனை கிலோஜூல் வருகிறது என்றால் என்ன எலக்ட்ரிசிட்டியாக போகும், என்ன வெப்பமாக போகும் அப்படிங்கிறத திட்டமிடுறீங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் கணிதம் செயல்படுகிறது. கணிதம் உட்கார்ந்திருக்கிறது, அதன் மீது அறிவியல் மாதிரி உட்கார்ந்திருக்கிறது. அதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குது. எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நடந்து லேபரேட்டரிக்குள்ளே ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் வந்து என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மூலமாக ஒரு டூலாக, ஒரு பெரும் கருவியாக, பெரும் சிஸ்டமாக, ஒரு ரயில் வண்டியாக மாறுகிறது. அந்த ரயில் வண்டியை நாம் சேஃப்டி போன்று பல்வேறு விஷயங்களை சேர்க்கிறோம். அந்த இடத்துல ஏஸ்தட்டிக்ஸையும் சேர்க்குறோம். முதுகு இருக்கை சரியாக இருக்கணும். இவ்வளோ வேகமாக வண்டி போகும்பொழுது அதில் கண்ணாடி இருக்கணும், அது வெளியில் பார்த்தா நமக்கு தெரியணும், ஒரு பயங்கரமாக இருட்டாக இருக்க முடியாது, அங்கே லைட்டு இருக்கணும்,
ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், டாய்லெட் இருக்கணும், டாய்லெட் சீட் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கணும், நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது நமக்கு முன்னாடி டேபிள் இருக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இத்தனை வடிவமைப்புகளும் சேர்ந்து அந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வருது. ஆர்ட் இருக்கு அதுல. ஆனா அந்த ஆர்ட்ல மல்டிபிள் வேரியேஷன்ஸ் நீங்க கொண்டு வரலாம். அப்ப இவர் இந்த ஒரு பார்ட்ட சரியா புரிஞ்சுக்கலையோ. இப்ப மற்றவர்களெல்லாம் செய்யாத ஒன்றை நாம் செய்கிறோம்னு சொல்றாரு. வேறு யாரும் செய்யாத ஒன்றை நாம் செய்கிறோம்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் கலை வாயிலாக மனிதம் பண்புகள் கற்றுத்தரப்படும். கலையுடன் கூடிய விஞ்ஞான வகுப்புகள் நடத்தப்படும். எழுத்துக்கள் குறைந்து வண்ணப்படங்கள் அதிகமாக்கப்படும். அதில் QR கோடு இருக்கும். அதை ஸ்கேன் செய்து பார்த்தால் அது வீடியோவாக மாறும். இதெல்லாம் எதுக்குங்கிற பாயிண்ட்டுக்கு வரல. சரி, இப்போ ஒரு நல்ல பாடம் என்பது QR கோடு இருக்க வேண்டுமா? மனதில் பதியக்கூடிய வகையாக எழுதுதல் என்பது வண்ணப்படங்கள் இருந்தால்தான் அது வேலை செய்யுமா? QR கோடை மொபைல் ஃபோன் வழியாக பார்த்தால் அதில் ஒரு அனிமேஷன் இருந்தால்தான் மாணவர்கள் படிப்பார்களா? இது எதுவுமே இல்லாமல் எத்தனையோ மாணவர்கள் படித்துவிட்டு வந்திருக்கிறார்களே. நல்ல கல்வி என்பது இதுதானா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. மாறும் காலத்துக்கு ஏற்ப AI என்னும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் நுணுக்கங்கள் குறித்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். கலவையாக எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு பெரிய புரட்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை அவ்வளவு எளிதில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. செய்து பார்த்தால்தான் இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியும். பெண்ணுரிமை, கருணை, அறிவாற்றலை முன்னிலைப்படுத்தும் கல்வி, பெற்றோரை மதிக்கும் கல்வி இது கற்றுத்தரப்படும். ஏற்கனவே 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இது போன்ற பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது 4ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இப்போ இந்த இடத்துல உடனே டிஎம்கே நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லிடலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க கொண்டு வந்துட்டாங்கல்ல, போன 5 ஆண்டுகளில் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சு. தற்போது 4ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த பாடத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பள்ளி மாணவர்களை அடித்து சொல்லிக் கொடுத்த காலம் போய்விட்டது. இப்போ பல பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் தான் வாத்தியாரை அடிச்சிருவானோன்னு பயமா இருக்கு நமக்கு. இனி ஆடி பாடி சொல்லிக் கொடுங்கள்ட்டார். ஐயோ, வகுப்புல ஆசிரியர்கள்லாம் ஆடி பாடி சொல்லிக் கொடுங்கன்னா என்னப்பா ஆகுது? சரி விடுங்க. மாணவர்களுக்கு 100% மெரிட் அடிப்படையில் மட்டும்தான் சீட்டு வழங்கப்படும். இடஒதுக்கீடு சேர்ந்த மெரிட் அடிப்படையில்னு சொல்லுங்க அமைச்சரை. நம்ம மக்கள் கோபம் வந்துட போகுது. தகுதி திறமையை வைத்து மட்டும்தான் ஆசிரியர்கள் உள்ளே வர முடியும். சப்ஜெக்ட் டு ரிசர்வேஷன். இதில் அரசியல் தலையீட்டுக்கு இடமில்லை. அதுதான் அவர் சொல்ல வர்றது. அரசியல் தலையீடு இருக்காது. மாணவர்களுக்கும் எக்ஸிஸ்டிங் ப்ரிவைலிங் ரிசர்வேஷன் சிஸ்டம் பேஸ்டு மெரிட் சிஸ்டம் அண்ட் ஆசிரியர்களுக்கும் ரிசர்வேஷன் சிஸ்டம் பேஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்குது. அதில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன தலைவர் நாராயணன் ISRO அவர் இந்த கூட்டத்தில் இருந்திருக்கார் போல இருக்கு. அவர் சொல்லிட்டார், பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி அறிவியல் சொல்லித்தரப்போகிறோம். தமிழகத்தில் நிறைய அரசு பள்ளிகள் உள்ளன, ஆனால் பல பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை. பள்ளி கல்வித்துறைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் விண்வெளித்துறை சார்பில் கொடுப்போம். மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் விளையாட்டு, ஆரோக்கியம் என அனைத்து துறைகளிலும் திறமையாளர்களாக திகழ வேண்டும். மாணவர்களிடையே நல்ல பண்பாடு, ஒழுக்க முறைகளை மேம்படுத்துவது குறித்து பாடத்திட்ட கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. இப்போ நான் மாணவர்களை பார்த்துருக்கேன் ஓரளவுக்கு. நீங்கள் பண்பாடு, ஒழுக்க முறைகள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் இந்த டைடாக்டிக் காலம் தாண்டி போய்விட்டது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அவன் பதிலுக்கு 4 கேள்வி கேட்பான் நம்மளை பற்றி. ஸோ அதனால் பாடத்திட்டத்தை ஒழுங்காக, ஜாலியாக, சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாலே பெரிய விஷயம். மாணவர்களை முன்னேற்றுவதற்கு நாம் செய்த சாதனைகளையும் நாட்டின் வளர்ச்சியையும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் வகையில் பாடத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி தொடர்பான அறிவியல் திறனை ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் மாணவர்களிடம் புத்தகம் வாசிக்கும் நேரம் குறைந்து மொபைல் பார்க்கும் நேரம் அதிகமாகிவிட்டது. செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் குறைந்து விட்டது. மாணவர்கள் செய்தித்தாள் படிப்பது அவசியம். மாணவர்களிடம் செய்தித்தாள் வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் செய்தித்தாள் வாசிப்புக்கென நேரம் ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கதை வேற சொன்னார். அந்த அணில் அப்படின்னா நம்முடைய அரசியல் பேச்சில் அது யாரை குறிக்கும் அப்படின்லாம் இருக்கு சில. அதனால அது இல்லை இவர் சொல்ல வந்தது. அவர் சொன்ன கதை என்னன்னா, வால் அருந்த நிலையில் ஒரு அணில் சுற்றியதை பார்த்த சக நண்பர், இது அணில் போல இல்லை, எலி போல உள்ளது என்று கிண்டல் செய்தார். அதற்கு நான் சொன்னேன், அதன் உருவத்தை பார்த்து கிண்டல் செய்யாதே, அது தனக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து மீண்டு வந்திருக்கலாம். குடும்பத்தை பிற விலங்குகளிடமிருந்து காப்பாற்ற போராடி இருக்கலாம். அப்போது அதன் வால் துண்டிக்கப்பட்டிருக்கலாம். அதன் உருவத்தை பார்க்காதே, அது கடந்து வந்த பாதையை, தன்னம்பிக்கையை பார் என்றேன். எந்த பள்ளியிலும் ஆசிரியர்களோ சக மாணவர்களோ குழந்தைகளை உருவக்கேலி செய்து அழைக்காதீர்கள். அது அந்த குழந்தைகளை மன ரீதியாக காயப்படுத்தும் அப்படின்னு அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இது நல்ல பாயிண்ட் தான்.
உருவகேலிங்கிறது வந்து பண்ணக்கூடாது. எந்த காலத்துலையும் எந்த காலகட்டத்திலையும் அதெல்லாம் வந்து அதற்கான இடம் கிடையாது. பட் ஓவரால் வந்து எனக்கு நம்ம துண்டு துணுக்காகத்தான் இந்த செய்தி இருக்குது. கல்வி அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு அரசு வந்து இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. இது ஒரு லாங் ரேஞ்ச் திட்டமாக தான் இருக்கணும். 15 ஆண்டுகளுக்குன்னு குறைவில்லாமல் நீங்கள் ஒரு திட்டத்தை போடணும். எந்த சேஞ்சை பண்ணுறதா இருந்தாலும் பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்ட பேசணும். மேலிருந்து திணித்தால் அது நடக்கும் என்று நான் நம்ப மாட்டேன். அது வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒன்று. இவங்க இதுவரைக்கும் இந்த தகவலை படிக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் புதுமையாக ஒன்றுமே தெரியல. ஆனாலும் ஒரு புதிய அமைச்சரவை வந்திருக்கு, ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு, ஒரு புதிய அமைச்சர் வந்திருக்கிறார். அவர் துறை ரீதியாக சிலவற்றை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். ஸ்டெம்மு, ஸ்டீமு, ஸ்ட்ரீமு, ஸ்டெம்முன்னு 2 எம், அந்த இன்னொரு எம் மெடிக்கலுக்கு அப்படின்லாம் வந்து பல பேர் வந்து பல அக்ரோனிம்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. இதில் எதுவும் புதுமை கிடையாது. ஸ்டெம்முன்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு சில கன்வீனியன்ஸுக்காக ஹைலி அப்ஜெக்டிவான ஒரு துறை. இப்போ வந்து ஸ்டெம்முன்னு சொல்கிறதுக்குள்ளே ஹிஸ்ட்ரியை சேர்க்க முடியாது, பொலிட்டிக்கல் சயின்ஸை சேர்க்க முடியாது, லாவை சேர்க்க முடியாது, சிவிக்ஸை சேர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பல லிபரல் ஆர்ட்ஸ், மொழியை சேர்க்க முடியாது. ஏன்னா அவையெல்லாம் அறிவியல் கிடையாது. அந்த அறிவியல் அப்ஜெக்டிவிட்டியோடு செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த ஸ்டெம் அப்படிங்கிறதுக்குள்ளே சேர்த்து சொல்கிறோம். அதனால் அது வசதி இல்லை. பல நாடுகளில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெம்முக்கு முன்னுரிமை கொடுங்கள், நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஸ்டெம் ரொம்ப முக்கியம். எல்லா தொழில்நுட்பமும் இன்றைக்கி டீப் டெக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. டீப் டெக் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இன்ஜினியரிங், காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலி டிஃபிகல்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. உதாரணத்துக்கு ராக்கெட் விடுறதுங்கிறது வந்து எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸ் ஆனது. என்னெல்லாம் தப்பாக போகுமோ எல்லாம் தப்பாக போகும். அட்டாமிக் பவர் பிளான்ட்டை உருவாக்குறது, ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உருவாக்குறது எக்ஸ்ட்ராடினரிலி காம்ப்ளெக்ஸ். எல்லார்ட்டையும் அந்த டெக்னாலஜி கிடையாது. அதெல்லாம் நம்ம டீப் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அந்த டீப் டெக்னாலஜி அது மட்டும் இல்லை, பல 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 துறைகளில் நம்ம அது நடந்துகிட்டு இருக்குது. அந்த டீப் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைக்கி வந்துருச்சு. அதை நோக்கி நம்ம வந்து நம்ம மாணவர்களை உந்த வேண்டும் என்றால் நம்ம அவங்கள ஸ்டெம், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஒரு டீப் டெக் தான் அது. அப்போ அதை நோக்கி உந்தணும்னா அவங்களுக்கு மேத்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சயின்ஸ் அப்படிங்கிறத விட மேத்ஸ் ரொம்ப சாலிடாக தெரிஞ்சிருக்கணும். சயின்ஸ் தெரியணும் நிச்சயமாக. அந்த ஹார்ட்வேர் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரியணும்னா அதற்கு அடிப்படையான ஃபிசிக்ஸ் தெரியணும். ஒரு சிப் ஒன்று உருவாக்கணும்னா அதற்கு அடிப்படையான செமிகண்டக்டருடைய சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா செமிகண்டக்டர் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா சர்க்கியூட் டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி பல பல விஷயங்கள் வருது அதில். அப்போ அவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து போகும் ஒரு விஷயம். இதில் வந்து நீ வந்து ஆர்ட்ஸ் படிச்சியா, அப்பா அம்மாவோட கருணையாக இருப்பது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னா அதுக்கும் நம்ம பண்ண போகிற வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் ஒரு ஹார்ட்வேர் ஒன்று உருவாக்கும். ஆனால் இந்த ஹியூமன் சென்ட்ரிக் எங்கே வரும்னா, நீ ஒரு பாட் ஒன்று கிரியேட் பண்ணுற, அதுக்கிட்ட கேள்வி கேட்கும்போது அது பதில் சொல்லும்போது அது கனிவோடையும் பரிவோடையும் பதில் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய அந்த பார்ட்டை டிசைன் பண்ணும் பொழுது அங்கே கம்யூனிகேஷன், சென்சிட்டிவிட்டி, கல்ச்சர் அப்படின்லாம் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் இந்த துறைகள் தேவையில்லை. ஆனால் அது ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வரும்பொழுது சைக்காலஜியும் சோஷியாலஜியும் இல்லாமல் நீங்கள் சாட்ஜிபிடி பாட் இன்டர்ஃபேஸை தயாரிக்க முடியாது. ரைட்டா? ஸோ எல்லா துறையும் பயன்படுத்தினாலும் இந்த ஸ்டெம்மா ஸ்டீமா உலகம் ஒரு பக்கம் போகுது, நாங்கள் அதை தாண்டி போகிறோம் போன்ற இந்த பம்மாத்து வேலைகள் எல்லாம் மினிஸ்டர் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் அதை 4 பேர் அதில் போய் குறை சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். இது தேவையற்ற விஷயம். நாங்கள் வந்து நிறைய நல்ல காரியம் செய்ய போகிறோங்க மக்களுக்கு. முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் இனிமேல் எல்லாமே பொற்காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுறலாம். நம்மளும் கைத்தட்டி வரவேற்றுடுவோம். அவங்க ரொம்ப தியரிக்குள்ளே போய் ஏதாவது பேசும்பொழுது தான் நம்ம அதெல்லாம் கிரிட்டிக் பண்ண வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.